இந்தியாவில் எகிரும் சிசேரியன் பிரசவங்கள், தனியார் ஆஸ்பத்திரிகளை அம்பலப்படுத்திய ரிப்போர்ட். இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்கள் தொகை, சுகாதாரம், ஊட்டச்சத்து அப்புறம் குடும்ப நலன் சார்ந்த தற்போதைய நிலவரங்களை துல்லியமா கணக்கிடுறதுக்காக மத்திய அரசால நாடு தழுவின அளவுல மிகப்பெரிய 6வது சுற்று டிஜிட்டல் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதோட அதிகாரப்பூர்வ முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. மத்திய சுகாதாரம் அப்புறம் குடும்ப நல அமைச்சகத்துக்கு கீழே மும்பையில் இருக்கக்கூடிய சர்வதேச மக்கள் தொகை அறிவியல் நிறுவனம் இந்த மெகா ஆய்வை ஒருங்கிணைச்சிருக்கு. தேசிய குடும்ப நல ஆய்வு 6 அறிக்கை வெளியிட்டிருக்கு. இதுல பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் சில மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்களும் இருக்கு. இப்போ 2023 இருந்து 2024 காலகட்டத்துல இந்தியாவில் 715 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சுமார் 6.79 லட்சம் குடும்பங்கள் கிட்ட நேரடியா நடத்தப்பட்ட இந்த ஆய்வு முடிவுகள் இந்தியர்களோட வாழ்க்கை முறையிலையும் ஆரோக்கியத்திலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிரடி மாற்றங்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி மத்திய அரசு 2019, 2021 காலகட்டத்துல இந்த மாதிரியான ஆய்வை நடத்துச்சு. மத்திய அரசு இந்த தேசிய குடும்ப நல ஆய்வு 6 தரவுகளை வெளியிடுறதன் மூலமா இந்திய பொருளாதாரத்திலையும் கொள்கை உருவாக்கத்திலையும் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. அரசாங்கம் புதிய சுகாதார திட்டங்களை தீட்டத்துக்கும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத், போஷன் அபியான் மாதிரியான மெகா மக்கள் நலத்திட்டங்களை மேலும் மேம்படுத்துறதுக்கும் இந்த அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களே முதன்மை அடிப்படையா அமையுது. நாட்டுல எந்தெந்த மாவட்டங்கள் இல்லனா மாநிலங்கள் மருத்துவ வசதிகளையும் உள்கட்டமைப்புகள்லையும் பின்தங்கி இருக்கு அப்படிங்கறத துல்லியமா கண்டுபிடிச்சு அங்க கூடுதல் நிதி அப்புறம் மருத்துவ உதவிகளை வழங்குறதுக்கு இது பயன்படுது. அது மட்டும் இல்லாம முந்தைய 5வது சுற்று கணக்கெடுப்போட ஒப்பிட்டு இந்தியாவோட சுகாதாரம் அப்புறம் ஊட்டச்சத்து நிலைகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய உண்மையான வளர்ச்சியை அளவிடவும் இது உதவுது. சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தேசிய குடும்ப நல ஆய்வு 6 அறிக்கையின்படி இந்தியர்களோட வாழ்க்கை முறையில பல சாதகமான அப்புறம் மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைச்சிருக்கு. குறிப்பா பெண்களோட அதிகாரம் அளித்தல் அப்புறம் டிஜிட்டல் வளர்ச்சி அசுர வேகத்துல உயர்ந்திருக்கு. சொந்தமா வங்கி கணக்கு வச்சிருக்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை 89%, தனிப்பட்ட முறையில மொபைல் போன் பயன்படுத்தக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை 63.6% அதிகரிச்சிருக்கு. ரொம்பவே முக்கியமா பெண்களோட இணைய பயன்பாடு 33.3%இருந்து 64.3%, அதாவது 2 மடங்குக்கும் மேல எகிரி டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் ஆயுஷ்மான் பாரத் மாதிரியான மத்திய அரசோட திட்டங்களால குடும்ப அளவுல மருத்துவ காப்பீடு பெற்றவர்களோட விகிதம் 41%இருந்து 60.2% உயர்ந்திருக்கு. இந்தியாவில் மருத்துவமனை பிரசவங்கள் 90.6% பதிவாயிருக்கு. அதே மாதிரி 12 இருந்து 23 மாத குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய முழுமையான தடுப்பூசி செலுத்தும் வீதம் 87.1% அதிகரிச்சிருக்கு. 5 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் கிட்ட காணப்படக்கூடிய நாட்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடு 35.5% இருந்து 29.3% குறைஞ்சு ஆரோக்கியமான தலைமுறை உருவாயிட்டு வர்றதை உணர்த்துது. இந்த மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு மத்தியில 2 அப்புறம் 3ஆம் நிலை நகர மக்கள் கட்டாயம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய சில தீவிரமான புதிய எச்சரிக்கைகளையும் இந்த அறிக்கை கொடுத்திருக்கு. இந்தியாவில் தவறான உணவு பழக்க வழக்கங்களால உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டி பிரச்சனை ரொம்ப வேகமா அதிகரிச்சுட்டு வருது. 15 இருந்து 49 வயதுடைய பெண்களோட உடல் பருமன் இருக்கிறவங்க 24%இருந்து 30.7%, ஆண்கள்ல 22.9% இருந்து 27.3% அதிகரிச்சிருக்காங்க. இதோட தொடர்ச்சியா ரத்தத்துல அதிக சர்க்கரை அளவு கொண்ட இல்லனா அதற்கான மருந்து உட்கொள்ளக்கூடிய சர்க்கரை நோய் அபாயம் ஆண்கள் கிட்ட 20.9%, பெண்கள் கிட்ட 17.8% உயர்ந்திருக்கு. எல்லாத்தையும் விட அதிர்ச்சியூட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் சிசேரியன் அதாவது சி செக்ஷன் பிரசவங்கள் 21.5% இருந்து 27.2% உயர்ந்திருக்கு. உலக சுகாதார அமைப்பு WHO ஒரு நாட்டோட சிசேரியன் பிரசவங்களோட அளவு வெறும் 10-15% மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்குது. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள்ல இது 54.1% அப்படிங்கிற திகைப்பூட்டக்கூடிய அப்புறம் அபாயகரமான அளவுல கார்ப்பரேட் மயமா மாறி இருக்கு. இந்த ஆய்வுல இது அம்பலமாயிருக்கு. 2019 இருந்து 2021 காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட அறிக்கையில இது வெறும் 47.4% தான் இருந்துச்சு. இதுவே அரசு மருத்துவமனைகள்ல சிசேரியன் பிரசவங்கள் 14.3% இருந்து 16.9% மட்டும்தான் உயர்ந்திருக்கு. சுருக்கமா சொன்னா இந்த NFHS 6 தரவுகள் இந்திய மக்களோட அவங்களோட
நவீன வாழ்வியல், உணவு பழக்கம் அப்புறம் வாழ்க்கை முறைய மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறத எச்சரிக்குது.